ஒரு நாளைக்கு குரு ரொம்ப வருத்தமா இருக்கு குருவுக்கு. ஏன்னா, இந்த ஞானம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைய, ஒரு சமாதி நிலைய கொடுக்கணும். அதுதான் ஞானத்தோடைய பர்ப்பஸே தவிர, அத வச்சுண்டு வெறும்னு ஆர்கியூமென்ட்‌க்காக மட்டுமே இத யூஸ் பண்றதுக்காக இத அவர் சொல்லிக் குடுக்கல. அப்போ குருவுக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. இவ்ளோ ஒரு ஞானமான ஒரு குழந்தை இப்படி பேசி பேசியே, இந்த பேச்சினாலேயே தன்னுடைய எனர்ஜிய லூஸ் பண்றானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்ட்டு, "ஊர் வாயெல்லாம் உனக்கு அடக்க தெரிஞ்சிருக்கே, உன் வாய உன்னால அடக்க முடியாதா?" அப்படின்னு கேட்டாராம். அப்படியே இவருக்கு சுரீர்ன்னு இருந்துதாம். அதோட சரி. அன்னியோட சரி, அந்த நிமிஷத்தோட சரி, அவருடைய பேச்ச அப்படியே நிறுத்தினார். வெளி பேச்சையும் நிறுத்தினார். உள்ளுக்குள்ள நான் முதல்லயே சொன்ன மாரி, உள்ளுக்குள்ள வெளி பேச்ச நிறுத்தினோனே, ஆட்டோமேட்டிக்கா அந்த மனமும் அடங்கியது. அந்த மனம் அடங்கி தவம் செய்தது. சோகம் சோகம்னு அப்படியே தனக்குள்ள இருக்கிற அந்த இறைவன அப்படியே தியானம் பண்ணினார். தியானம் பண்ணி பண்ணி அந்த பரமஹம்ச நிலைய எய்தினார்.